பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரையும் திருத்துவ தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்கள் நெருக்கம் நீங்கட்டும். இந்த மாதம் கர்த்தர் நம்முடைய நெருக்கங்கள் யாவையும் நீக்கி நம்மை பெருக்கமான சூழ்நிலையிலும் விசாலத்திலும் வைத்து நடக்கும்படிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கடந்த மாதம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்மணியைப் போல காத்து நடத்தி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்ட எல்லா தடைகளையும் நீக்கி, தடை அதை உடை என்று சொல்லி கர்த்தர் உடைத்து போட்டார். அதற்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா நெருக்கங்களையும் என் தேவனாகிய கர்த்தர் நீக்கி போட்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தம் என்னவென்றால், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். ஹல்லேலூயா. நீதிமானாகிய நம்மை கர்த்தர் நெருக்கத்தினின்று நிச்சயமாய் விடுவித்து நமக்கு ஒரு பெருக்கத்தை நிச்சயமாய் கட்டளையிடுவார். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே விலை கிரயமாக நாம் மீட்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக சொந்த ஜனங்களாக இருக்கிற நம் அனைவரையும் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக நெருக்கத்திலிருந்து விடுவிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி இந்த மாதம் நெருக்கத்திலிருந்து கட்டாயம் விடுவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளில் நெருக்கத்தை நீக்கின ஒரு மனிதரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த மனிதர் யார் என்று பார்த்தால், யோபு என்ற தேவ மனிதர். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு எழுதின சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய அந்த மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோபு. தேவனுடைய வேத புத்தகத்தில் தேவன் சாட்சி கொடுத்த ஒரு முக்கியமான மனிதர்களில் இவரும் ஒருத்தர். தேவன் இவரை குறித்து சாட்சி கொடுப்பார். என்ன சாட்சி கொடுப்பார் அப்படின்னா, சாத்தான்கிட்ட சொல்றார் ஏசப்பா, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரே சொல்றாரு, யோபுவை போல பூமியில் ஒருவனும் இல்லை. பொல்லாப்புக்கு பயந்து தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று யோபுவை குறித்து தேவனாகிய கர்த்தரே சாட்சி சொல்றார். அப்படிப்பட்ட யோபு அவருடைய வாழ்க்கையில என்ன நெருக்கம் காணப்பட்டது, அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையில் அவர் என்னென்ன காரியங்களை செய்தார், தேவன் அவருடைய நெருக்கத்தை எப்படி மாற்றினார், இதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது எப்படி என்று சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட யோபுவை சாத்தான் குறிய வைக்கிறான். சாத்தான் பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எல்லாருடைய வாழ்க்கையிலும் முக்கியமா உலகத்துல எல்லா ஜனங்களுக்கும் அவன் நெருக்கத்தை கொண்டு வருவான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமாக அவன் நெருக்கத்தை கொண்டு வருவான். மற்ற ஜனங்களுக்கு 1 மடங்கு பிரச்சனை என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா 7 மடங்கு பிரச்சனையை சத்துரு கொண்டு வருவான். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தருக்கும் நமக்கும் இடையில இந்த நெருக்கத்தை அவன் கொண்டு அதன் மூலமா தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை அவன் பிரிக்க பார்ப்பான். இதன் மூலமா தேவனுடைய நாமத்தை எப்படியாவது தூஷிக்கலாமா, இவன் தேவனுடைய நாமத்தை தூஷிப்பானா, இவன் தேவனுடைய நாமத்தை கனவீனப்படுத்துவானா அப்படின்னு சொல்லி சத்துரு நிச்சயமா இந்த நெருக்கத்தை நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகமா கொண்டு வரத நம்ம வேதத்துல ஆதியாகமத்துல வெளிப்படுதல் வரைக்கும் நம்ம எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டே இருக்கணும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த நெருக்கத்தை மேற்கொள்ள நமக்கு கட்டாயம் உதவி செய்வார். அந்த நெருக்கத்தில் நமக்கு ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிற தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். அதனால சத்துருடைய சூழ்நிலை கண்டு நம்ம ஒரு நாளும் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சத்துரு எனக்கு அப்படி செய்து விடுவானோ, இப்படி செய்து விடுவானோ, நான் தோற்று போவேனோ, நான் பணத்தை எல்லாம் இழந்து போவேனோ, எனக்கு இந்த திருமண காரியத்தில் தடை வந்துருமோ, எனக்கு இந்த குழந்தை பாக்கியத்தில் ஒரு தடை வந்துருமோ, எனக்கு இந்த வீடு கட்டுற காரியத்தில் ஒரு தடை வந்துருமோ, இந்த எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆயிடணும் அப்படின்னு நினைச்சு நீங்க எதை குறித்தும் நீங்க பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நீதிமானாகிய யோபுடைய வாழ்க்கையில இப்ப என்ன நடக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சத்துரு சொல்றான். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான்.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருந்து அவன் மேல் மாத்திரம் அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்றாரு? அவனுக்கு உண்டானது எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? சாத்தானுடைய கையில கொடுத்துட்டாரு. யோபுடைய ஜீவனை தவிர எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு? அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய அந்தஸ்து, அவனுக்கு கொடுத்திருந்த திரளான மிருக ஜனங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? தேவன் சாத்தானுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டாரு, யோபுவை தவிர. அவருடைய வாழ்க்கையில இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போராட்டங்கள் வரலாம். ஆனால் யோபுக்கு வந்த மாதிரி யாருக்கும் வந்திருக்குமா எனக்கு தெரியல. ஏன்னா போக போக அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் நம்ம பார்த்தா நமக்கே புரியும். அதாவது ஒரு சத்ரு ஒரு மனுஷனுக்கு 2 விதமான நெருக்கத்தை கொண்டு வருவான். உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் நெருக்கத்தை கொண்டு வருவான். ஒன்று ஆவிக்குரிய நெருக்கத்தை கொண்டு வருவான், இன்னொன்று உலக பிரகாரமான காரியங்கள் நெருக்கத்தை கொண்டு வருவான். ஆனா யோபுடைய வாழ்க்கையில 2ம் ஒரே நாள்ல நடந்தது. இந்த கால்குலேஷன்ஸ்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. தேவனாகிய கர்த்தர் சாத்தானுடைய கையில அவனுடைய எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபையர் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் கல்தேயர் 3 பவுஞ்சாய் ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படிக்கு வந்தேன் என்றான். அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெருங்காற்று அந்த வீட்டின் 4 மூலைகளிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படிக்கு வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். பாருங்க, அந்த கால்குலேஷன்ஸ்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த 12வது அதிகாரத்துல ஏசப்பா சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்த பிறகு 13வது அதிகாரத்துல இருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் இந்த நடந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிக்கொண்டிருக்கும்போது இது நடந்ததுன்னு சொல்லி இந்த வேதத்தில் அழகாக இந்த நிமிடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேஷன் போடும்போது 1 ஹவருக்குள்ளே கிட்டத்தட்ட இந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த 1 ஹவருக்குள்ள யோபுடைய ஜீவனை தவிர அதாவது ஒன்றுமே இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் போயிற்று. இந்த இதே வேத புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னா அந்த மனுஷன் அதாவது யோபு கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். இப்படிப்பட்ட மனுஷனுக்கு வாழ்க்கையில அவனுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தவிர ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. பிள்ளைகளை இழந்து போனார்கள், ஆடு மாடுகளை இழந்து போனான், சம்பத்தை இழந்து போனான், ஒன்றுமே இல்லாமல் ஆக மொத்தம் அவனை யோபு என்னும் மனுஷனும் அவர் மனைவி மட்டும்தான் இருக்காங்க, வேற எதுவுமே இல்லாம போச்சு. அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது பாருங்க. அப்பவும் அவர் என்ன செய்யல? தேவனை தூஷிக்காம இப்படிப்பட்ட நெருக்கத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாவம் கூட செய்யாம வாயினால ஆண்டவரை தூசிக்கவும் செய்யாம ஏசப்பா மேல ஒரு நம்பிக்கை வைத்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அந்த நெருக்கத்திலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சாரு. ஆனா இப்படிப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில அவர் 3 காரியங்கள் செய்தார். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருந்தா நம்ம ஒருவேளை அதை தாங்க முடியாம நம்ம உயிரோடு இருந்திருப்போமானே தெரியல. 2வது விஷயம், நம்ம ஆண்டவரை தூஷித்திருப்போமா, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எப்படி மகிமைப்படுத்தாம இருந்திருப்போமான்னு தெரியல. ஆனா யோபு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக 3 காரியங்களை செய்தார். அது எந்த காரியங்கள்? இந்த 3 காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில அது இருந்த அந்த நெருக்கத்தை நீக்கி போட்டு அவருடைய சிறையிருப்பை நீக்கி போட்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருக்கு உதவி செய்தது. அந்த காரியங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம்.
யோபு வந்து முதலாவது என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாயிலிருந்து மன்றாட்டு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. தேவனை நோக்கி மன்றாடி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே என்னை எப்படியாவது விடுவியும், இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை மாற்றும், நான் நீதிமான் அல்ல, நீரே நீதிமான், நான் குற்றவாளி, நான் பாவம் செய்தேன் என்று தன்னுடைய வாயிலிருந்து எல்லாவற்றையும் அறிக்கை செய்தார். அவருடைய நண்பர்கள்லாம் அவரை வந்து பார்க்க வந்தாங்க. 3 நண்பர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த நண்பர்கள் 3 பேரும் அவரை பார்க்க வந்தார்கள். அந்த கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்த அந்த யோபு வந்து ஐஸ்வர்ய சம்பளனா இருந்திருப்பார். அவர் வந்து ட்ரெஸ் கோட்ல இருந்து எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். அவர் ஆளே வந்து இப்போ அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆயிட்டார் பார்த்துக்கோங்க. யோபு 2ஆவது அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தானும், நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதவிக்கவும் அவனுக்கு ஆதரவு சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது, அவர்கள் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை தூற்றி கொண்டு, இப்படிப்பட்ட மனுஷர்கள் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்காங்க. அவருக்கே என்னாச்சுன்னா, யோபு வந்து அடையாளம் தெரியல. ஏன்னா சத்துரு வந்து பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமா எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். 2வது ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருக்கு வந்து ஒரு நிம்மதி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக பிரகாரமான வாழ்க்கையும் ஒரு கோரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையை ரொம்ப நெருக்கம் இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளால ஜெபிக்க முடியாது, நம்மளால துதிக்க முடியாது. அந்த நேரங்கள் நம்ம என்ன செய்யணுமா, யோபு இப்போ என்ன செய்யணும்னா மன்றாட தொடங்கிடணும், மன்றாட ஆரம்பிச்சிடணும். யோபு மன்றாட ஆரம்பிக்காரு பாருங்க. என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் என் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மன்றாட ஆரம்பிச்சார். ஏன்னா தேவனாகிய கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மளுடைய நெருக்கத்தை நீக்க முடியும். வேற யாராலையும் வேற என்ன நினைச்சாலும் நம்முடைய நெருக்கத்தை நீக்க முடியாது. நெருக்கத்தை நீக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அவர் ஒருவர் தான் நெருக்கத்தை நின்று நம்ம நீக்க முடியும். அவருடைய ரத்தத்தினால, அவருடைய நாமத்தினால, அவருடைய வார்த்தையினால மட்டும்தான் நம்முடைய நெருக்கம் கண்டிப்பா நீங்கும். அவருடைய மன்றாட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல நமக்கே கண்ணீர் வரும். அதை நம்ம வாசிக்கும் போது, தேவன் என்னை நொறுக்க சித்தமானார், தம்முடைய கையை நீட்டி என்னை துண்டித்து போட்டால் நலமாயிருக்கும், என் பலன் கற்கனின் பலனோ, என் மாம்சம் வெண்கலமோ, என் உதவியானது ஒன்றுக்கும் இல்லையோ, சகாயம் என்னை விட்டு நீங்கிற்றே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப புலம்ப ஆரம்பிக்காரு. அவருடைய உரு தெரியாமல் இருந்த நண்பர்களும் அவரோடு சேர்ந்து அவர் புலம்பி அழுதார்கள். அது மட்டும் இல்லை, என்னாச்சு அப்படின்னா, அவர்கள் இவரை வந்து புகழ்றது மாரி புகழ்ந்து அப்படியே இகழ்றது மாரி இகழ்றாங்க. அவரால் தாங்கவே முடியல. யோபுக்கு அவருடைய எல்லா காரியங்களுக்கும் அவர் பிரதியுத்தரம் சொல்றாரு, ரிப்ளை பண்றாரு. அவருடைய நண்பர்கள் எல்லாரும் அவரை பண்றது அவருக்கு தாங்க முடியல. இருந்தாலும் எல்லா காரியங்களுக்கும் அவர் ரிப்ளை பண்றாரு. அவரை மன்றாட்டை நிறுத்தவே இல்லை. அந்த சூழ்நிலையில அவர் சொல்றாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துல இளைப்பாறுதல் இல்லை, எலும்புகள் இளைப்பாறுதல் இல்லை, தசையில நோய் இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல ஆண்டவருடைய பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட குறைவா சொல்லலை. ரெண்டாவது என்ன காரியம் அவருடைய நெருக்கத்திலிருந்து அவரை விடுவி தெரிஞ்சு நம்ம பார்க்க போறோம். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. கர்த்தர் சொல்றாரு, யோபு வந்து இப்படிப்பட்ட பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அவருடைய மன்றாட்டம் நிறுத்தலை. அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நிதானமான வார்த்தைகளா இருந்தது. புத்தியினமா ஒரு வார்த்தைகள் கூட பேசல. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கையா தான் அவர் பேசினாரு. 2வது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் ஆண்டவரை துக்கப்படுத்தலை, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தலை, தேவனுடைய நாமத்தை கனஈனப்படுத்தலை. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர் புத்தியினமாய் பேசல, அவர் நிதானமாய் பேசினார். இன்னொரு இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 42வது அதிகாரம் 8வது வசனம், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அவர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, நான் அல்ல, நான் வந்து வெறுமையாய் வந்தேன், தாயின் கற்பத்திலிருந்து நான் வெறுமையாய் வந்தேன், நான் வெறுமையாக போவேன், எனக்கு பூமியில் ஒன்றுமே இல்லை, எனக்கு தேவனாகிய கத்திரிடத்தில் தான் எனக்கு பங்கு இருக்கிறதுன்னு சொல்லி அவர் மன்றாட்டை நிறுத்தலை. தேவனை எந்த இடத்துலையும் குறைத்து பேசவில்லை. 3வதாக என்ன செய்தார் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாவும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்.
யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவனுடைய நண்பர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்தான். அவனுடைய நண்பர்கள் தேவனுக்கு கோபம் உள்ற மாதிரி செய்யறாங்க. இவர் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்கிறாரு. ஏசப்பா அந்த நண்பர்களுக்கு பதிலளித்தது மட்டுமல்ல, இவருடைய சிறையிருப்பை மாற்றினார். இவருடைய நெருக்கத்தை மாற்றி இவரை முன்பு இருந்ததை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வதித்தார். முன்பு இருந்தது போல 10 பிள்ளைகளை கொடுத்தார். முதல் இருந்தது போல கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து கிழக்கத்தி புத்திரர்கள் பெரியவனாய் இருந்தது போல இப்பொழுது அதை காட்டிலும் அவரை பெரியவனாய் மாற்றி விசாலமான இடத்திலே கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துகிறார். யோபு 42வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏர்களும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமால் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு ரேனாபுக் என்றும் பெயரிட்டான். ஹல்லேலூயா. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நெருக்கத்தை நீக்கி அவருடைய நெருக்கத்தை பார்த்து நீ என்ன நெருக்கமே என்று கேட்டதை நீக்கி போட்டு அவருக்கு பெருக்கத்தை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நீங்கள் என் ஜனத்தை நொறுக்கி சிறுமியானவர்களின் முகத்தை நெருக்கிறது என்ன என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நம்ம நெருக்கத்தை பார்த்து ஆண்டவர் கேட்பார், நெருக்கமே நீ என்ன என் பிள்ளைகளை எப்படி சிறுமைப்படுத்திக்கிட்டு இருக்க, உனக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஆண்டவர் கேட்டு இந்த யோபுவோட முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை ஆசீர்வதித்தது போல நாமும் இந்த 3 காரியங்களை விசுவாசித்து நம்ம நெருக்கத்தை நின்று அதை மேற்கொள்ள அதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நீர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது என்று உங்களுடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா அந்த வேத புத்தகத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் வரை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கம் வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அந்த நெருக்கத்தை நம்மால் தடை செய்ய முடியாது. ஆனால் அந்த நெருக்கத்தை மேற்கொள்ள ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய ரத்தம் அப்பா அணு தினம் எங்களை நெருக்கத்தில் நின்று விடுவித்து அப்பா எங்களுக்கு பெருக்கத்தை கட்டளையிடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த யோகுடைய வாழ்க்கையில காணப்படுவது போல ஆண்டவருடைய அணு தினமும் ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் காத்திருந்து மன்றாடி ஜெபித்து அப்பா சோத்திரம் ஆண்டவரே உண்மை குறித்து நாங்கள் பேசி அப்பா நிதானமாய் பேசி புத்தீனமாய் பேசாதபடிக்கு அப்பா உங்களுடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா அந்த சிறையிருப்பின் காலத்தில் ஆண்டவரே யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்தார், மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்தார் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நாங்கள் நெருக்கத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், நாங்கள் மன்றாடணும் ஆண்டவரே. அப்பா பிறருடைய கஷ்டங்களுக்காகவும் ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கணும், பிறருடைய துன்பங்களை நாங்கள் மாற்றும்படிக்க முடியத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா யோபுவை போல ஆண்டவரே நாங்கள் அந்த அளவுக்கு எதையும் இழக்கலாம் ஆண்டவரே, அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரை நாங்கள் விலகி போகிறோம் அப்பா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் பின்வாங்கி போயிடுறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையை எங்களுக்கு மாற்றி போடுங்க ஆண்டவரே, நீங்க மாற்றி போட்ட ஆண்டவரே. அப்பா எங்களை பலமுள்ள விசுவாசிகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் எங்களை பலமுள்ள விசுவாசிகளாய் நீங்க மாற்றும்படிக்கு நாங்க வேண்டுதல் செய்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த யோகுவை நீங்க நற்சாட்சி கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று நீங்க நற்சாட்சி கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா எங்க நெருக்கம் நீங்கணும்னு ஆண்டவரே, நாங்க உங்களுக்கு பயந்து வாழணும் ஆண்டவரே, நான் முட்டத்தில் நற்சாட்சி பெறணும் ஆண்டவரே. அப்படின்னாதான் நெருக்கத்தை பார்த்து நீ நெருக்கமே போய் என்று நீங்க சொல்லுவீங்க ஆண்டவரே. ஏன் என் பிள்ளைகளை சிறுமைப்படுத்த, நெருக்கமே நீ போய் என்று நீங்க ஏசாயா புஸ்தகத்துல நீங்க சொன்ன வசனத்தை நான் நினைவு கூறுகிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் யோபுவை போல சன்மார்க்கனாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய ரத்தம் நீதிமானாய் மாற்றட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீதிமானோ நெருக்கத்தில் நின்று நீங்குவான் என்று நம்முடைய வாக்குத்தத்துக்காக நன்றி. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்து இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்பா கடந்த மாதம் முழுவதும் தடைகளை நீக்கி போட்டு எங்களை நீங்க சாட்சியாய் நடத்தினீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்தீங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஜூலை மாதத்திலும் தகப்பனே அப்பா நெருக்கங்களை எல்லாம் நீங்க நீக்கி போட்டு அப்பா எங்களை விசாலத்துல நீங்க வைக்க போறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நம்முடைய வாக்குத்தத்தமானது ஆண்டவரை ஒரு நாளும் பொய்த்து போகாது, அது உயிருள்ள வார்த்தை ஆண்டவரை. இந்த உயிருள்ள வார்த்தையானது எங்கள் நெருக்கத்திலிருந்து நிச்சயமா விடுவிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா அதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதங்களை அடையாளங்களை செய்யணும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையானது கிரியை செய்யணும், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all.